ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலர்லாம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அட்டெம்ப்ட்ட வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஆனா, ஒரு சிலர் வந்து இத வந்து நொட்டை சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இவங்கள பத்தியெல்லாம் வந்து திங்கே பண்ணாதுங்க. நெறைய வாய் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தவன பத்தி பேசுறதும் சரி, அடுத்தவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவன எட்டி பார்க்குறதும் சரி, இப்படியே தான் வந்து இருக்குது. ஆனா, அவன் என்ன ஃபீல் பண்றான்? அவனுக்கு என்ன டிஃபிகல்டீஸ் இருக்குது? ஸோ அவனுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும். அட்டெம்ப்ட் குடுத்தா இவனுக்கு என்ன லாஸு? இல்ல அவன் கிளியர் பண்ணா இவனுக்கு என்ன லாஸு? ஸோ இந்த மாரி நமக்கு தேவையில்லாத வேலையில பல பேர் வந்து ஈடுபடுவாங்க. அது வந்து நம்மள கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவனால முடியல, அதனால தான் இவன் அட்டெம்ப்ட் வந்து குடுக்கல. ஸோ இவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து சொல்லியிருப்பாங்க. இது எனக்கும் நடந்திருக்குது. அண்ட் உங்களுக்கும் நெறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இவங்களெல்லாம் வந்து தயவு செஞ்சு சொல்றேன், இவங்கள கண்டுக்காதீங்க. இவங்களெல்லாம் வந்து ஒரு நயா பைசாவுக்கும் வந்து யூஸ் இருக்காது. ஓகேங்களா? அதனால இவங்களெல்லாம் வந்து தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஜஸ்ட் வந்து அனலைசிஸ் பண்ணுங்க. ஸோ உங்கள நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்கு துப்பு கிடையாது. ஸோ இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்திக்கிட்டு, நான் ட்ரெய்னர், நான் கோச்சிங் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வேலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மூக்க நுழைப்பாங்களே தவிர, தேவையான வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணிட்டு, அதுல வந்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து குடுக்கணும், எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து அதுல வந்து வாய் வராது பேசுறதுக்கு. ஒரு சிலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க போய் மூஞ்சிய வச்சுக்குவாங்கன்னு வந்து தெரியல. பட் இதெல்லாம் தாண்டி இதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்குற மாதிரி. ஸோ இது மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வேலையை வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க. நம்ம கரெக்டாக பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்மளை எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்றதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இவங்க சொல்றவங்க சொல்லி போயிட்டு போறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னாவே போதும். இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் சொன்னவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ப்ரிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் இவங்களுக்கு கொடுக்கறதுல அந்த அடியே தவிர இப்போ இவங்களை பார்த்து வந்து ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது அது நம்ம வேலையே கிடையாது. நம்ம வந்து எக்ஸாமில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்களும் வந்து அப்படியே இருங்க.